ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா! என் அன்பு குழந்தையே, வெற்றி மேல் வெற்றி உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய இதயத்திற்குள் நீ எந்த விஷயங்களை பற்றியெல்லாம் அதிக அளவு வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த கவலைகள் எல்லாம் சந்தோஷமாக சற்று நேரத்தில் மாறிவிடும். எந்த அளவிற்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடினமாக கடந்து வந்திருக்கின்றாய் என்று இந்த முருகனுக்கு தான் தெரியும். இனி எந்த ஒரு கடினமான சூழ்நிலைகளையும் நீ வாழ்க்கையில் சந்திக்கப் போவது இல்லை. நீ இனி போகும் பாதை என்னுடைய கரங்களால் காட்டப்பட்ட நல்லதொரு பாதையாக இருக்கும். சுகங்கள் நிறைந்த பாதையாக இருக்கும். தடைகளற்ற பாதையாக இருக்கும். வேதனைகளை அதிக அளவு சந்தித்து சந்தித்து வாழ்க்கை உனக்கு இப்பொழுது எல்லாம் ஒரு விரக்தியோடு செல்கின்றது. வேண்டாம் இந்த நிலை உனக்கு. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆனால் கர்ம வினைகளை அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்ற நிலை இருந்ததால் நீ இத்தனை கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டி இருந்தது. ஆனால் நீ சந்தித்த ஒவ்வொரு கஷ்டத்திலும் இந்த முருகன் உன்னை துணை இருந்து காப்பாற்றியும் இருக்கின்றேன். கர்ம வினைகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டேன். எல்லாம் தீர்ந்து போனது. நீ ஆசைப்படுகின்ற வாழ்க்கையை உன் மனதிற்குள் கோட்டை கட்டி வைத்திருக்கின்ற அந்த அழகான வாழ்க்கையை நீ விருப்பப்படி நீ விரும்பும்படி அமைத்து தருவது என்னுடைய விருப்பமும் கூட. அதற்காகத்தான் இந்த முருகனின் துணை உனக்கு வந்து கொண்டும் இருக்கின்றது. கஷ்டப்படாமல் யாரும் இந்த உலகத்தில் இன்பங்களை மட்டுமே அனுபவித்து வாழ்ந்தார்கள் என்று கிடையவே கிடையாது. எல்லா மனிதர்களையும் துன்பங்களையும் கடந்துதான் வர வேண்டும். துன்பங்களை சந்திக்கும் பொழுது கூட இறைவனுடைய துணை இருந்தால் அதிலிருந்து எவ்வளவு எளிதாக மீண்டு வந்து விடலாம் என்பதை நீயும் புரிந்திருப்பாய். பல விஷயங்களில் அப்படி மீண்டும் வந்திருக்கின்றாய். இப்படியான நல்ல அனுபவங்களும் உனக்கு கிடைத்திருக்கின்றது. யாரிடமும் தேவையில்லாமல் அதிக அளவிற்கு சினத்தை காட்டாமல் மட்டும் இரு. ஒருவர் மீது இருக்கும் சினத்தை மற்றொருவர் மீதும் காட்டாமல் இரு. என் நேரமும் மனதிற்குள் அமைதியான சிந்தனையையும் நிதானமான செயல்பாட்டையும் வெளிப்படுத்து. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எந்த ஒரு முடிவையும் முடிவை எடுத்து விட்டாய் என்றால் பிறகு எதற்கு எடுத்தோம் இந்த முடிவை என்று யோசித்து பலன் ஏதும் உண்டா? செயல்படும் பொழுதே திட்டமிட்டு செயல்படு. பிறரிடம் சென்று நீ இது வேண்டும் அது வேண்டும் என்று கையேந்தக்கூடாத நிலை என்பது உனக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழும்படி நான் உனக்கு அமைத்து தருவேன். நீயும் அதை தான் மனதிற்குள் விரும்புகின்றாய். உன்னுடைய சூழ்நிலையோ பிறரிடம் கையேந்த வேண்டிய நிலையாக இருக்கின்றது. இந்த பிரச்சனையிலிருந்து எல்லாம் நான் உன்னை மீட்டு வெளிக்கொண்டு வருவேன். நீ பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் வைத்து நான் உன்னை வாழ வைப்பேன். மாற்றங்கள் பல உன்னுடைய வாழ்க்கையில் வர காத்திருக்கின்றது. எல்லா மாற்றங்களும் உன்னுடைய வாழ்விற்கான முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடம் இருக்கின்றது. ஆனால் உதவி செய்வதற்கு போதுமான வசதிகள் உன்னிடம் இல்லை. அனைத்து வசதி வாய்ப்புகளோடும் நீ பிறருக்கும் கொடுத்து மகிழ்ந்து இனி சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்வாய். எல்லா நேரங்களிலும் உனக்கு நான் உதவி செய்து உன்னை நல்ல நிலைமையில் வாழ வைப்பேன். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.